ஹாய், மதியம் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்தோம். நிறைய ஹோட்டல் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மஞ்சள் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையாவே நல்லாவே ரிவ்யூஸ் இருந்தது. இது போயஸ் கார்டனில் இருக்குது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் மதியம் லஞ்சுக்காக வந்திருக்கோம். இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பிளேட்டர் வச்சுருக்காங்க. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா மட்டன் ரெசிபீஸ், இன்னொன்றில் வந்து சிக்கன் ரெசிபீஸ், இன்னொன்றில் வந்து சீ ஃபுட் ரெசிபீஸ். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் எல்லாம் முன்னாடியே அவங்க டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க உடனே இந்த மாதிரி 3 பிளேட்டருமே கொண்டு வந்து காமிப்பாங்க. ஒவ்வொரு டிஷ்ஷுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எது எது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெல்கம் ட்ரிங்காக மட்டன் சூப் கொடுத்துருக்காங்க. நாங்கள் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கீரையும் போட்டு ஒரு கடையல், பீட்ரூட்டு பொரியல் இருந்தது, ஒரு மட்டன் ஃப்ரை இருந்தது, சிக்கன் ஃப்ரை இருந்தது, ஒரு ப்ரான் தொக்கு மாதிரி இருந்தது, அப்பளம் கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு வந்து அன்லிமிட்டட் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் குழம்போட கொடுத்தாங்க. இது என் பையன் வந்து நண்டு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நண்டு வாங்கியிருந்தான். சின்னவனுக்காக நாங்கள் வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸும் அவனோட ஆல் டைம் ஃபேவரட் சில்லி சிக்கனும் தான் வாங்கியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோழி குழம்புலேயே எல்லாம் தேங்காய் பால் ஊற்றி ஒரு மாதிரி ரொம்ப மைல்டு கிரேவி தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து மட்டன் தொக்கு. இது ரொம்பவே நல்லா இருந்தது. மட்டன் நல்லாவே வெந்து நல்லா ஒரு பஞ்சு மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. இது வந்து கோழி குழம்பு கொடுத்துருந்தாங்க. மட்டன் குழம்பை விட இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கின அந்த மீல்ஸ்லேயே நாங்கள் கொஞ்சமாக தயிர் போட்டு கொடுத்துட்டோம். அப்பளத்தோடு வச்சு அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க. இது வந்து அந்த நண்டு கிரேவி. நண்டு வந்து செமி கிரேவி மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவன் நண்டு மட்டும்தான் சாப்பிட்டான். கிரேவி வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். நல்லா தான் இருந்தது. பட் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாகவே இருந்துச்சு. அதனால் குழந்தைங்க சாப்பிட முடியல. பெரியவங்களுக்கு இந்த கிரேவி நல்லாயிருக்கும். சோடாவுமே நிறையா இருந்தது. நான் பன்னீர் சோடா வாங்கியிருந்தேன், பையனுக்கு ஆரஞ்சு சோடா வாங்கியிருந்தோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஹோட்டல் மஞ்சள் அப்படிங்கிற நேமுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாமே மஞ்சள் கலர் யூனிஃபார்மில் தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஆம்பியன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்பவும் மைல்டாகவும் இருந்தது. எல்லாமே இந்த எல்லோ லைட்ஸ் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சள் தீமில் தான் இருந்துச்சு. நீங்கள் நல்ல ஒரு நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.